நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு வந்து நாளை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒதிஞ்சாலை சிக்னலில் நான் உட்கார போகிறேன். அது என்னென்னா இது சம்மந்தமான 2019ஆம் ஆண்டு நாராயணசாமி தலைமையில் திமுக கூட்டணி கட்சியோடு பெரும் கூட்டமாக போய் நாராயணசாமி தலைமையில் ஒரு பெரும் சட்டவிரோத போராட்டம் பண்ணாங்க. ப்ரியர் பர்மிஷன் வாங்கலை, எஃப்ஐஆரில் நாராயணசாமி பேர் இல்லை, அப்படி பெரிய அதாவது போலி ஆவணங்கள் தயாரித்து தன்னை காப்பாற்றி கொண்டார் நாராயணசாமி அந்த பீரியடில். அது சம்மந்தமாக நான் அந்த ஆட்சி இருக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் எடுக்கலை. இந்த ஆட்சியில் போய் வேலைக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி நம்மளுடைய அந்த எல்லா ஆதாரங்களும் எடுத்துன்னு போனேன். 1 மணி நேரமாக உட்கார வச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க, இது பழைய இது அதை கேஸு எடுக்க முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், கொலை கேஸுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு துப்பு கிடைக்குதுன்னா கண்டுபிடிக்க மாட்டோமா சார் அப்படின்னோடனே அது கன்வின்ஸ் ஆகுறாங்க. இது 6 மாத தண்டனைக்கு கீழே உள்ளது, அதனால் இது இப்போ உடனே எடுக்க முடியாது, அது குறிப்பிட்ட காலத்தோடு கொடுத்துருக்கணும், 6 மாதத்துக்குள்ளே தண்டனைக்கு இதாக இருந்தாங்க. நான் சொன்னேன், போலி ஆவணங்கள் தயாரித்தால் 2 ஆண்டு ஃபைனு, உள்நோக்கத்தோடு தயாரித்திருந்தால், நான் தப்பிக்கணும்னு தானே தயாரித்திருந்தால் அது வந்து 7 ஆண்டு ஃபைனு பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் இருக்குது அப்படின்னோடனே அவங்க எல்லா வகையிலும் நான் ஒரு தெளிவான ஆன்சரோடு இருக்கிறதுனால யாருக்கும் மேலே பேசுகிறாங்க, அப்படியே வாழ்றாங்க. 1.25 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க சார் அப்படின்னு மடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பெரிய கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி போன மாதம் 29ஆம் தேதி தர்ணாவில் உட்காந்துட்டேன். போலீஸ்காரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இல்லை நான் கொடுக்குறேன்னு தானே சொல்கிறேன், வாங்க சமரசம் பேசுகிறாங்க. நானும் மல்லடிக்கக்கூடாதுன்னு சமரசமாகி அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் கேஸை எடுத்துக்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. அதில் திரு நாராயணசாமி அவர்கள் பேரை போடல, தொடர் போராட்டம் செய்தவர்கள் மீது நான் அப்படின்னு டைல்யூட் பண்ணுறது. அப்போ மொத்தத்தில் காங்கிரஸ் போலீஸாகவும் திமுக போலீஸாகவும் தான் இயங்குறாங்க பல பேர். இன்னைக்கு நமச்சிவாய போலீஸ் மந்திரின்னு இருக்கிற தவிர அவர் ஒரு டம்மியாக தான் இருக்கிறார். இங்கே கீழ்மட்டத்தில் என்ன இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் போலீஸ் திமுக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய போக்குக்கு அடுத்த ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் வந்துடும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபண்டமெண்டல் ஒர்க் பண்ணுறான். அப்போ நாராயணசாமி மேலே கேஸ் போகிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு காக்கி யூனிஃபார்ம் நடுநிலையோடு இருப்பதற்கு தானே. அது எது ரைட்டு எது ராங்னு பார்க்குறது தானே. நான் தான் கொடுக்குற ஆதாரம் ஏதாவது நான் போலி தாசி வச்சு கொடுக்குறேன்னா நீங்கள் ஏன் மேலே கேஸ் போடுங்கன்னு சொன்னால் அது கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. இப்போ அது சம்மந்தமாக போலீஸ் சம்மந்தமாக நான் கொடுத்துருக்கிற பேப்பர்ன்றதுனால அந்த ஸ்டேஷன் அளவு மீறின ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் இதன் பேரில் சிறப்பு விசாரணை டீம் அமைக்கணும், எஸ்ஐடி வைக்கணும், அல்லது சிபிஐக்கு பரிந்துரை பண்ணணும்னு சொல்லி அரசியல் ரீதியாக கவர்னர் அவர்களுக்கு இந்த மண்ணின் மைந்தனா புதுச்சேரிக்காரனா இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணுன்றக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்துட்டு மாலை வந்து கவர்னரிடம் அந்த மனுவை கொடுக்க இருக்கிறேன். அதனால் இதை பார்க்குற நல்லுள்ளங்கள் அனைவரும் ஆங்காங்கே இருந்தபடியே என்னை ஆசீர்வதிக்கணும். பெரியவங்க என்னோட வயதில் மூத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். சுயேட்சை எம்எல்ஏகள் தன்னிச்சையாக வந்து இதை கொடுக்கலாம். காரணம் என்னன்னா, எந்த கட்சி பிஜேபியிலே நாளைக்கு ஒரு முதலமைச்சர் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்யக்கூடாது. ஒரு பெண் என்று பாராமல் அன்னை கிரண்பேடி அவ்வளோ ஓடி உழைச்சாங்க இந்த ஊருக்கு. அவங்கள கேரவ் பண்ணி அங்கேயே அசுத்தங்கள் பண்ணி அங்கேயே மிக கெட்ட வார்த்தையில் திட்டி இரவும் பகலுமா அப்படி ஒரு டார்ச்சரை பண்ண அது வந்து சட்டவிரோதமான போராட்டம். அப்படி ஒருத்தவங்களை அட்ராசிட்டி பண்ணவே கூடாது. இந்த காங்கிரஸ் நாராயணசாமியும் திமுகவும் சேர்ந்து பண்ண அட்டுழியம். ரைட், இப்போ ஏன் சார் அதை திடீர்னு கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு இமேஜினேஷனில் நாராயணசாமியும் திமுக காரங்களும் கூவி சொல்கிற பொய்யில் ஏதோ மக்களை புதுச்சேரி மக்களை குழப்பி ஒரு கற்பனைக்கு திருப்பி ஆட்சிக்கு வந்துடுறதாவே வச்சுக்கிட்டாலும் இன்னும் 3.5 வருஷம் தலைவர் மோடி தான் பிரதமராக இருக்க போகிறாரு. திருப்பியும் அது சொத்தை இது சொத்தை நாங்கள் ஃபைல் போட்டோம், ரிட்டர்ன் வந்து போச்சு, இந்த கவர்னர் கூட மல்லு கட்டுறது, அதிகாரி செய்யவில்லை, வெறும் சீஃப் செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை, செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வடநாட்டுக்காரன், இதே அரைச்சி சிக்னல். இப்போ கவர்னர் பங்களாவில் இருக்கக்கூடாது, நான் பேப்பர் ஒர்க் நிறைய பண்ணாங்களா, அதையும் மீறி இந்த ஆட்சியில் போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ என்னடா சொல்கிறது நான் செய்வேன் தான்டா அடாவடி பண்ண நாராயணசாமியை கண்டிக்கிறேன். இந்த ஆட்சியில் இந்த கவர்னர் திரு கைலாஷ்நாதன் அவர்களுக்கு முன்னாடி போய் உட்கார்றாங்க. நான் அன்றைக்கி சைலண்ட்டாக சரி என்ன தான் பண்ணுறேன், திருப்பி கவர்னருக்கு நீங்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லா வழிமுறையும் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இலக்கை விட்டு இடைவெளி விட்டு இருந்து அதை கருத்தியலாக கொடுங்க, அது ஒரு உண்ணாவிரதம் இருங்க, அதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுங்க, அதுதான் நியாயம். நேராக வாசப்படியில் நின்று நான் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது உன்னால் அப்படி கவர்னர் பங்களாக்கு நேரம் இந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி போன அன்னை கிரண்பேடி இருந்தவங்க கிரில் கேட்டே போட்டு பொறுக்கித்தனம் பண்ணான், அடாவடி பண்ணான் இந்த நாராயணசாமி தலைமையில் திமுக கூட்டணியோட. அப்போது இவர்கள் வந்தால் இது ஒரு தொடர்கதையாகி ஏற்கனவே மக்கள் நிம்மதியற்று இருக்கிறோம். ஏற்கனவே சிக்னலில் ஒரு பெரும் இருட்டேட்டில் நடைபெறும் எரிச்சலாக போயிட்டு இருக்கிறான் உள்ளூர்காரெல்லாம். இவங்க கையில் அந்த மாதிரி அதிகாரம் வந்ததுன்னா முனைக்கு பந்தலை போட்டுக்கிட்டு சிக்னலுக்கு ராவும் பகலும் அதை நாராயணசாமி நம்மனா நடுரோட்டுக்கு எல்லாரையும் கூட்டாந்து அமைச்சரவே கூட்டாந்து உருண்டு பிறண்டு எங்களுக்கு மோடி சரியில்லை ஆச்சா போச்சான்னு இதே தான் சொல்லுவாங்க. அதனால இதை பார்க்குற மக்கள்
அந்த ஆட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை. இது மக்கள்கிட்ட தொடர்ந்து இதை ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இப்படிப்பட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நம்ம முதல்ல நடவடிக்கை எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அன்னைய தேதிக்கு போலீஸ் காங்கிரஸ் உதவிடுச்சு, இன்னைக்கு போலீஸு காங்கிரஸ் உதவுது. அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அப்போ அதனால் இதை கவர்னர் தலையிட்டு இந்த உத்தரவை இடணும், எஸ்ஐடியோ இல்லை வந்து சிபிஐ ப்ரோபோ எலெக்ஷனுக்குள்ளே பண்ணாதான் டுபாங்கூர் பிஜேபியில் இருக்கிறவங்க டுபாங்கூர்னு சொல்கிற நாராயணசாமி ஒரு பச்சை டுபாங்கூர் என்பதை காங்கிரஸின் கட்சியில் உள்ள ஒரு சில டிபாங்கூர், நான் மொத்தமாக கட்சி தொண்டன் திட்டமாட்டேன், நாராயணசாமி போல பொது அறிவு இல்லாதவன் இல்லை, நான் மொத்தமாக நல்லவர்களும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் நல்லவன் இருக்கான். அதனால் கட்சியில் இருக்கிறவங்களாம் மொத்தமாக இவர் பிஜேபிக்காரங்களாம் டுபாங்கூர்னாரு, அப்படி சொல்ல அங்கே இருக்கிற சில டுபாங்கூரும் நாராயணசாமி சேர்ந்து இந்த தொடர் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு உற்சாகம் பெற்றுவார்கள் அதிகாரம் வந்துருச்சுன்னா. அதனால் இப்போவே அவர் மீது கிரிமினல் வழக்கை தொடுத்து அதன் பேரில் நடவடிக்கை எடுத்து அந்த முதலமைச்சராக இருக்கும்பொழுது என்னுடைய பெயரை எஃப்ஐஆரில் போடக்கூடாதுன்னு சொன்னது அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு காட்டணும். ஏன்னா நாராயணசாமி ஒரு விஷயத்தில் சொல்வார், போன தடவை கர்ப்பிணி பெண்கள் மாத்திரைக்கும் குழந்தைகள் மாத்திரைக்கும் காலாவதியான மாத்திரை 11 கோடி ரூபா ஊழல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது நான் இல்லை, என் அமைச்சரவையில் இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ். இந்த மாதிரி உலகத்திலே எந்த யூனியன் பிரதேசத்துடைய எந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக முட்டாதனமாக பதில் சொல்ல மாட்டான். ஆனால் சொன்னார், நான் முதலமைச்சர், என் அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் அவரோட ஊழல் போயிடுது அப்படின்னு பகிரங்கமாக ஊழலை ஒத்துக்கொண்ட நேர்மையானவர், அது பாராட்டுறேன் நான். அப்போ அது அமைச்சரோடு நடந்துச்சுன்றேன். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு 2016 இருந்து 2021 முதலமைச்சர் யார்? நாராயணசாமி. போலீஸ் துறை யார்கிட்ட இருந்து? முதலமைச்சர் நாராயணசாமி கிட்ட. அப்போ உங்கள் பேரை நீங்கள் போடக்கூடாதுன்னு சொன்னது சட்டவிரோத செயல் தானே? என்கிட்ட பேப்பர் ஆதாரம் இருக்குல்ல, அது சம்மந்தமான கேஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அதை பியூரா விசாரிச்சு இந்த தேர்தலுக்குள்ளே சொன்னால் இப்போ பூரா பொய் சொல்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இப்படி ஒரு அஜல் குஜல் பண்ணுற அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அடாவடி பண்ணுற நாராயணசாமி நம்ம வந்து கண்டிக்க முடியுன்றதுனால தான் நான் இதை போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். அதனால் உங்களுடைய ஆசை ஆதரவு வேண்டும். சுயேட்சை மேல்கள் முடிந்த அளவுக்கு என்னை ஆதரிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 5ஆம் தேதி அன்னை கிரண்பேடி ஏதோ தனியார் நிகழ்ச்சிக்கு வருவதாக கேள்விப்படுகிறேன். ஒருவேளை அப்படி வந்தால் இதை சம்பந்தப்பட்ட அவரோடு நெருக்கமாக பணியாற்றிய அதிகாரிகள் அவர் கவனத்தில் கொண்டு போக வேண்டும். ஏன்னா அன்னை கிரண்பேடி ஒரு பெண் என்று பாராமல் இவங்க பண்ண அவ்வளோ அட்ராசிட்டிக்கு 1500 பேர் கூடி அங்கே அட்டகாசம் பண்ணியிருந்த போது நான் ஒரு வீடியோ போட்டு நாராயணசாமி அவர்களை கண்டிக்கிறேன். இது நீங்கள் வந்து சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் பண்ணுகிறீர்களே, இது சட்டப்படி குற்றம், நீங்கள் உடனடியாக அந்த இடத்த காலி செய்யணும்னு சொன்னேன். நீங்கள் செய்யலைன்னா நான் அடுத்த நடவடிக்கை இருக்கும்னு என்ன சொன்னேன்னா, மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் நான் தனியாக ஒத்தாளாக அரெஸ்ட் ஆனேன். பத்திரிக்கைலாம் வரல, கைதி பண்ணி ஒதிஞ்சாலையில் காலையிலேருந்து 7 மணிக்கு ஈவினிங் வரைக்கும் வச்சு 7:30 மணிக்கு சப் கலெக்டர் கோர்ட்டில் இட்டுன்னு போய் என்ன அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க. இப்படி ஒரு போராட்டம் அந்த பெண்ணென்று பாராமல் அன்னைக்கு நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஒன்று இந்த புதுச்சேரி யாராவது ஒரு யோக்கியமான ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி அதை அந்த நிகழ்வை 6 நாள் நிகழ்வை கண்டித்து யாராவது ஒரு அறிக்கை காட்டுங்க, நான் பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிறேன். அவ்வளோ ஐயக்கியத்தனம் காங்கிரஸ் திமுக பண்ண விட்டுட்டு இந்த கட்சிக்கு ஒருத்தங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ரங்கசாமி அறிக்கை இருந்ததா அன்னைக்கு கண்டிச்சு? இல்லை. திரு அன்பழகன் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கிறாரா? இல்லை. திமுக கண்டிச்சு அறிக்கை விட்டாங்களா? இல்லை. கம்யூனிஸ்டில் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்களா? இல்லை. சட்டவிரோதமாக இந்த கும்பல் இனியும் அப்படி தலைவிரிச்சு ஆடக்கூடாது என்பதனாலே இதை நான் இப்போவே கண்டித்து ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கைலாஷ்நாதன் ஐயா அவர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்வதற்காக நாளை நான் சந்தித்து இந்த மனு கொடுக்குறேன். உங்களுடைய ஆசை ஆதரவு வேண்டும். தொடர்ந்து நாளை இந்த நிகழ்ச்சியை நான் ஃபேஸ்புக் லைவில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்.